நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது யூடியூப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ யூடியூப், கூகுள், ஜெமினி எல்லாத்தோட சிஓ யார் தெரியுமா? சுந்தர் பிச்சை. அவரோட ஏஜ் வந்து 52 ஏஜ். ஓகே, அவரோட நெட்ஒர்த் வந்து $1.6 பில்லியன் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ. ஓகே, அவரோட ஜர்னி பார்த்தீங்களா எவ்வளோ? ஸ்டார்டிங்கில் சென்னையில் வேலை பார்த்து படிப்படியாக 52 வயசில் $1.6 பில்லியன் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவர் சிஇஓ. இருக்கலே பெரிய போஸ்டிங் கூகுளில், ஆல்ஃபாபெட்டில் பெரிய போஸ்டிங். அதில் சிஇஓவாக இருக்குது அவர் 1. ஆனால் அதே சமயம் ஒரு யூடியூப்பர், ஓகே, அவர் தான் மிஸ்டர் பீஸ்ட். அவரோட நெட்ஒர்த் வந்து $2.6 பில்லியன். ஓகே, அப்படியே கொஞ்சம் டபுள்னு வச்சுக்கணும், டபுள். ஆனால் அவரோட ஏஜ் எவ்வளோ தெரியுமா? 52னா மிஸ்டர் பீஸ்டோட ஏஜ் வெறும் 27 தான். அவங்க 2 பேத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள். இவங்க வந்து மிகப்பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். ஆனால் இவர் யூடியூப்பர் தான். யூடியூப்லேயே அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறது மிஸ்டர் பீஸ்ட். ஆனால் அவர் நெட்ஒர்த் வந்து சிஇஓட கூட இருக்குது. இது வந்து இதுலேருந்து என்ன தெரியுமா தெரியுது? ஓகே, எம்ப்ளாய்க்கும் ஓனர்ஷிப்பும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, நம்ம வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், எவ்வளோ ஓனர்ஷிப்பாக இருக்கும், ஓகே, அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது எனக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு. ஓகே, இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுமா தெரியுது? ஓகே, மிஸ்டர் பீஸ்ட் வந்து யூடியூப்லேயே அதிகமாக சப்ஸ்கிரைப் வச்சுருக்காரு. அவர்கிட்ட அதிகமாக ஒரு பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை வச்சு அவர் நிறைய இது பண்ணி நிறைய பேசும் இன்கம் பண்ணி அவரோட நெட்ஒர்க் வந்து நல்லா ஏறிட்டு உலகத்திலே அதிக சப்ஸ்கிரைப் வச்சுருக்க யூடியூப்பர். ஓகே, உலகத்திலே அதிக சப்ஸ்கிரைப் வச்சுருக்க யூடியூப்பர். ஆனால் யூடியூப் மட்டும் இல்லை, ஓவராலாக கூகுள் ஆல்ஃபாபெட்டோட சிஇஓவே நம்ம சுந்தர் பிச்சை தான். அவரோட நெட்ஒர்க் இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இதை பார்க்க போகிறோம். நமக்கு எது ஃபேர், எது நம்ம வெல்த்தை கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஓகே,